சிற்றம்பலம். ஒன்றிரண்டாட ஓர் ஒன்றும் உடனாட ஒன்றினின் மூன்றாட ஓரேழும் ஒத்தாட ஒன்றினாலாட ஓர் ஒன்பதும் உடனாட மன்றினில் ஆடினான் மாணிக்க கூத்தே. திருச்சிற்றம்பலம். ஒன்று இரண்டோடு ஆட என்று குறிக்கிறார். மாணிக்கம் என்பது சிகப்பு நிறமாக இருக்கும். 5 தொழில்களில் சிறப்பு வாய்ந்தது. ஷீகாரமே. 1 2 என்பது நிலம் நீர் இரண்டும் ஆகும். ஓரொன்று என்பது ஒப்புவமை சொல்ல முடியாத சிவம். அஃது உடனாட என்பது திருவருளுடன் கலந்தாட. 1 3 ஒளிப்பொருள் அக்னி. அகரம் சிகரமாகும். அதுபோல் ஒளியுடைய இரு பொருள்கள் சூரியனும் சந்திரனும். இம்மூன்றும் ஆட ஓரேழ் என்பன சூரியனில் உள்ள 7 நிறங்கள், அது 7 உலகங்கள் என்றார். இருவகை 7 ஒளி 7 ஒளி 7 ஆக 9 காண்டல் காட்டல் என்றும் சொல்லலாம். இவற்றை முறையே அறிவு, ஆற்றல், ஒலி, ஒளி, அருள், ஆண்டான், அரண், அரி என்னும் அருவம் 4ம் அருவுருவம் 1ம் உருவம் 4ம் ஆக 9 என்பதை மெய்நிலைகள் என்பன. இவைகள் எல்லாம் ஆட ஆடுவது மாணிக்க கூத்து. இந்த பாடலின் ஒவ்வொரு வரியும் பல்வேறு தத்துவார்த்தமான கருத்துக்களை சுட்டுகின்றன. சைவ சித்தாந்தத்தில் உள்ள தத்துவங்கள், சக்கரங்கள் மற்றும் சிவபெருமானின் நடனம் ஆகியவற்றை இது குறிக்கலாம். ஒன்றிரண்டோடு ஆட ஓரொன்றும் உடனாட என்று குறிக்கிறார். 1 என்பது ஆன்மாவையும் 2 என்பது ஆணவ மலத்தையும் குறிக்கலாம். ஆன்மா ஆணவ மலத்துடன் இணைந்து செயல்படுகிறது. ஒவ்வொரு தத்துவமும் அதனுடன் தொடர்புடைய மற்றொன்றுடன் இணைந்து செயல்படுகிறது என்றும் பொருள் கொள்ளலாம். ஒன்றினில் மூன்றாட ஓரேழும் ஓத்தாட என்று குறிக்கிறார். ஒன்றினில் 3 என்பது ஒரு மூலக்கூறில் 3 குணங்கள், சத்துவம், ரஜஸ், தமஸ் என்று இருக்கிறது அல்லவா? அல்லது 3 மலங்களை குறிக்கலாம். ஆணவம், கன்மம், மாயை என்ற 3 மலங்களையும் குறிக்கலாம். ஓரேழும் ஒத்தாட என்பது அந்த ஒன்றுடன் ஆன்மா, இந்த 3ம் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன என்பதையும் குறிக்கலாம். அடுத்து ஒன்றிணைந்து ஆடுதல் என்பது ஆன்மா உலகத்துடன் ஒன்றிணைந்து அனுபவங்களை பெறுவதை குறிக்கலாம். ஓம் என்ற பிரணவத்துடன் 9 தத்துவங்கள் இணைந்து செயல்படுகின்றன என்றும் நாம் பொருள் கொள்ளலாம். 9 தத்துவங்கள் பிருத்வி முதல் காலம் வரையிலான தத்துவங்களாக இருக்கலாம். மன்றிலில் என்று குறிக்கிறாரே, சிதம்பரம் எனும் ஞான சபையில் ஆனந்த நடனம் புரியும் மாணிக்கம் போன்ற சிவபெருமானின் திருநடனம் இது. இந்த நடனமே அனைத்து இயக்கங்களுக்கும் காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாடல் ஆன்மா உலகியல் விஷயங்களோடு எவ்வாறு பிணைந்துள்ளது என்பதையும் பல்வேறு தத்துவங்களின் இயக்கத்தையும் இறுதியில் சிவபெருமானின் ஆனந்த நடனமே எல்லா இயக்கங்களுக்கும் மூலம் என்பதையும் உணர்த்துகிறது. 9 தத்துவங்கள் என்று கூறுகிறாரே, இது முக்கியமான அடிப்படை கூறுகளாகும். இவை ஆன்மா உலகத்தையும் தன்னையும் புரிந்து கொள்ள உதவுகின்றன. இந்த 9 தத்துவங்களும் சுத்த தத்துவங்கள் அல்லது சிவ தத்துவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சிவம் இதுவே முழுமுதற் கடவுள், எல்லாவற்றிற்கும் மேலான பரம்பொருள். இது செயலற்ற ஒளியான அறிவானந்த சொரூபம். அடுத்தது சக்தி, சிவனின் ஆற்றல். இதுவே படைப்பு, காத்தல், அழித்தல் போன்ற அனைத்து செயல்களுக்கும் காரணம். இது சிவனின் விருப்பம், ஞானம் மற்றும் கிரியை ஆகிய 3 சக்திகளையும் உள்ளடக்கியது. அடுத்து சதாசிவம், சிவனும் சக்தியும் ஒருமித்த நிலை. இங்கே சிவனின் அருட்சக்தி வெளிப்பட்டு 5 தொழில்களான படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் மற்றும் அருளல் ஆகியவை தொடங்குகின்றன. அடுத்து ஈஸ்வரம், மறைத்தல் தொழிலில் முன்னின்று நடத்துபவர். ஆன்மாக்களின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப உலகத்தையும் உயிர்களையும் படைத்து மாயையின் மூலம் மறைக்கிறார். அடுத்து சுத்த வித்தை, அறிதல் தொழிலை வெளிப்படுத்துவது. இது ஆன்மாக்களுக்கு பொருள்களின் உண்மைத்தன்மையை உணர்த்தும் சுத்தமான அறிவு நிலை. மாயை அசுத்த தத்துவங்களின் மூலமாக விளங்குகிறது. இது ஆன்மாக்களை பந்தப்படுத்தும் திரையாகவும் உலகப் பொருட்கள் தோன்றுவதற்கு காரணமாகவும் இருக்கிறது. அடுத்து காலம், காரியங்களை ஒழுங்குபடுத்தவும் பழமை, புதுமை போன்ற கால உணர்வுகளை உண்டாக்கவுமான தத்துவமாக விளங்குகிறது. நியதி, ஒவ்வொரு கர்மத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட பலனை நியமிக்கும் தத்துவமாக இருக்கிறது. இது கர்ம வினைகளின் விளைவுகளை முறைப்படுத்துகிறது. கலை என்பது ஆன்மாக்களின் தொழிற்படும் ஆற்றலை
அதாவது கிரியை சக்தி என்று கூறுவோம், சிறிது சிறிதாக வெளிப்படுத்துவது. இதன் மூலமே ஆன்மாக்கள் குறிப்பிட்ட செயல்களை செய்ய முடியும். இந்த 9 சுத்த தத்துவங்களுக்கு கீழேதான் அசுத்த தத்துவங்களான ஆன்மா, மனம், புத்தி, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள் போன்றவை வருகின்றன. சுத்த தத்துவங்கள் சிவபெருமானின் அருளால் ஆன்மாக்களை பந்தங்களிலிருந்து விடுவித்து மோட்சத்தை அடைய உதவுபவை என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது. பிரணவ மந்திரமான ஓமுடன் இந்த 9 சுத்த தத்துவங்களும் இணைந்து செயல்படுகின்றன. 1 2 ஆட, ஓரொன்றும் உடன் ஆட, ஒன்றினில் 3 ஆட, ஓர் 7 ஒத்தாட, ஒன்றினால் ஆட, ஓர் 9 உடனாட, மன்றினில் ஆடினார் மாணிக்க குத்தே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.